அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது, ஒருத்தவங்களுக்கு ஜாதகம் இல்லை அவங்களுக்கு பிறந்த நேரம் தெரியலை அப்படின்னா அவங்களுக்கு நம்ம ஜாதகம் கணிக்க முடியாது. ஒரு ஜாதகம் கணிக்கிறதுக்கு பிறந்த நேரம், பிறந்த தேதி, பிறந்த இடம், இந்த மூணுமே தேவைப்படுது. ஆனால் இந்த மூணில் ஏதாவது ஒன்றும் இல்லைனாலும் நம்ம அவங்களுக்கு சரியான ஜாதகத்தை கணிக்க முடியாது. இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிறந்த நேரம் தெரில. அப்போ அவங்க குத்து மதிப்பாக சொல்கிறாங்க. நம்ம பலன்கள் கொஞ்சம் துரிதமாக சொல்கிறனால அந்த இடத்துல நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த கால்குலேஷன் துரிதமாக இருந்தால் தான் பலன்கள் சரியாக இருக்கும். தோராயமாக 1 மணி நேரம், அரை மணி நேரம், 10 நிமிஷம் டிஃப்ரென்ஸில் சொல்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல பலன்கள் தவறும். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல இப்போ 1 நிமிஷத்தில் கூட 2 குழந்தைகள் பிறக்கிறாங்க. அப்போ 2 குழந்தைகள் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. அப்போ அந்த இடத்துல நம்ம 2 குழந்தைகளுக்கும் தனிப்பட்ட பலன்கள் சொல்ல வேண்டியது இருக்குது. அப்போ நம்ம ஃபைன் டூனாக நம்ம டைம் தெரிஞ்சாதான் அதுக்கு ஜாதகம் கணிச்சு தனித்தனி பலன்கள் சொல்ல முடியுது. ஆனால் இப்போ பலர்கிட்ட இப்போ 1960, 70 பிறந்திருக்கவங்களுக்குலாம் ஜாதகம் பார்க்குறாங்க. அவங்களுக்கு டைம் அவ்வளோ துரிதமாக தெரியறதில்ல. அப்படின்னாலும் நம்ம டைம் ரெக்டிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே நிறைய பேருக்கு டைம் ரெக்டிஃபிகேஷனும் இந்த இடத்துல தவறாக பண்ணுறாங்க. அடுத்த பதிவில் டைம் ரெக்டிஃபிகேஷன் பற்றி பார்ப்போம். இந்த பதிவில் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு எப்படி ஜாதகம் பண்ணாங்க பார்க்கலாம். அப்படி இல்லை பிறந்த நேரத்து தப்பாக இருக்குது தெரியல, நிறைய பேர் டைம் ரெக்டிஃபிகேஷன் பண்ணுறேன் 10 நிமிஷம் 5 நிமிஷம் கூட்டி வச்சிடுறாங்க, அப்பயும் ஜாதகம் மாறிடுது, பலன்கள் நடக்கலை. இந்த மாதிரி உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நீங்கள் எப்படி பலன் பார்க்கலாம் உங்களுக்கு. அப்போ காலச்சக்கரத்தை பயன்படுத்தி எப்படி பலன் பார்க்கலாம்னு பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கு முன்னால் இந்த கட்டங்களை பற்றி ஒரு பேசிக்ஸான சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்குவோம். இப்போ இங்கே 12 கட்டங்கள் இருக்குது. இந்த 12 கட்டங்கள் எப்படி உருவானது அப்படின்னா 4 பஞ்சபூதங்கள் 3 இயக்கங்கள் சேர்ந்து 12 ராசி கட்டம் உருவானது. அதாவது 4 பஞ்சபூதங்கள் அப்படின்றது 4 பஞ்சபூதங்கள் அப்படின்றது நெருப்பு, பூமி, காற்று, நீர். இந்த 4 பஞ்சபூதங்களும் சரம், ஸ்திரம், உபயம் சொல்லக்கூடிய 3 இயக்கங்களையும் சேர்த்து 12 ராசி கட்டம் உருவானது. அதுக்கப்புறமேட்டு 9 கிரகங்களும் 3 இயக்கத்தோட கொடுத்து 27 நட்சத்திரங்கள் உருவாக்கப்பட்டது. 9 கிரகங்களுக்கும் 3 இயக்கங்கள் கொடுத்து 27 நட்சத்திரங்கள் பயன்படுத்தப்படுது. இந்த 27 நட்சத்திரங்களை ஒவ்வொரு பஞ்சபூதத்துக்கு ஒரு நட்சத்திரத்தை ஒவ்வொரு பஞ்சபூதத்துக்கு கொடுத்து 4 ஒரு நட்சத்திரத்தை பிரிக்க போகும்போது 27 × 4 108 பாதம் பயன்படுத்தப்படுது. அதே மாதிரி இந்த 27 நட்சத்திரத்தையும் ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் 9 கிரகங்களாக பிரிச்சு 243 உபநட்சத்திரங்கள். இந்த உபநட்சத்திரத்தோட கான்செப்ட் உங்களுக்கு நான் அடுத்த பதிவில் இல்லை ஃபியூச்சரில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இப்போதைக்கு உபநட்சத்திரம் அப்படின்றது என்னன்றது மட்டும் லைட்டாக நம்ம பார்த்துக்கலாம். இந்த இடத்துல 27 நட்சத்திரத்துக்கு 9 கிரகங்களை கொடுத்து 243 உபநட்சத்திரங்கள் பிரிச்சிருக்காங்க. இந்த வழிபாடு எதற்காக அப்படின்னா நம்ம பார்த்துருந்தோம், 1 நிமிஷத்துல 2 குழந்தைகள் பிறக்குதுன்னா 2 குழந்தைகளுக்கும் ஒரே நட்சத்திரத்துல தான் இருக்க போகுது. அப்போ ஒரே நட்சத்திரத்துல இருக்க போகும்போது அந்த 2 குழந்தையோட தன்மைகள் மாறும், செயல்பாடுகள் மாறும். அந்த செயல்பாடுகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த ஒரு நட்சத்திரத்துல 9 உபநட்சத்திரம் இருக்கு. அப்ப அந்த 9 உபநட்சத்திரத்துல எந்த நட்சத்திரம் இருக்கோ அதோட கொடுப்பனையின்படி தான் அந்த குழந்தையை நம்ம வேறுபடுத்த முடியும். உதாரணத்துக்கு நீங்க இதை ஈஸியா தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு தங்கம் இருக்கு, ஒரு தங்கத்தை பார்த்து ஒட்டி அது 916 அது குவாலிட்டி கூட நம்மளால சொல்ல முடியாது, இது தங்கம்னு சொல்ல முடியும். அப்போ அந்த தங்கத்தை நம்ம செக் பண்ணுறதுக்காக என்ன பண்ணணும்னா அதில் என்னென்ன உலோகங்கள்லாம் இருக்குது, காப்பர் எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் அளந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா 916ன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அந்த மாதிரி ஒரு நட்சத்திரம் இருக்குன்னா அந்த நட்சத்திரம் இருக்குன்றது மட்டும் நமக்கு தெரியும். அப்போ அது என்ன செய்ய போகுது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்னா அதோட உபநட்சத்திரம் என்ன கொடுப்பனை வச்சிருக்குன்றது தெரிஞ்சுக்கணும். அது மூலியமாக தான் நம்ம துல்லிதமாக ஃபிக்ஸ் பண்ண முடியும் அதோட தன்மை இது அப்படின்றத. சரி, இப்போ இதைத்தான் 27 நட்சத்திரம் ப்ளஸ் 9 கிரகம் ப்ளஸ் 12 ராசி கட்டம் 48 நாட்கள், அதாவது ஒரு மண்டலம்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ இந்த 249 இங்கே 243 உபநட்சத்திரங்கள் இருக்கு. ஆனால் மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 249 உபநட்சத்திரங்கள். எப்படி 27 நட்சத்திரங்கள் 9 பெருக்குனீங்க அப்படின்னா 243 எப்படி 249 6 உபநட்சத்திரங்கள் கூட வந்தது அப்படின்னா அதை நம்ம அடுத்து பார்ப்போம். இப்போ 249 மொத்தம் உபநட்சத்திரங்கள் இருக்கு. இப்போ இந்த உபநட்சத்திரங்கள் மூலியமா இந்த வெளியில போட்டிருக்கக்கூடிய கட்டத்தை உபநட்சத்திரத்துக்கு பயன்படுத்த போறோம். உள்ள இருக்கக்கூடிய கட்டத்தை
நம்ம 108 பாதத்துக்கு பயன்படுத்த போறோம். இந்த பாதத்து மூலியமா நீங்க பலன் சொல்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது பேசிக் இதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்து உபநட்சத்திரத்தை வச்சு சொல்லலாம். இந்த 108 பாதங்களை வச்சு நீங்க பலன் சொல்றீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒருத்தவங்க ஒரு கேள்வி கேட்டு வராங்க, நான் அதை செய்யலாமா வேணாமா அப்படின்னு கேட்டு வராங்கன்னா இதை நீங்க செய்யலாம் வேணாம் அதோட சூழல்களை மட்டும் இதில் காட்டும். இந்த இடத்துல உபநட்சத்திரத்தை வச்சு நீங்க பார்க்க போகும்போது அந்த இடத்துல அதுக்கு ஒரு 12 சார்ட் கொடுக்கும் பாவகணிதம். அப்ப அது மூலியமா நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு ஜாதகத்தை அணுகிற மாதிரி ஒருத்தவங்களுக்கு துரிதமான பலன்களை நம்மளால சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் இது எப்படின்றத நம்ம அதை பார்த்துக்கலாம். இப்ப 108 பாதங்கள். இப்ப இந்த இதுல பாத்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் இருக்கு, பரணி நட்சத்திரம் இருக்கு, கார்த்திகை நட்சத்திரம். அஸ்வினி 4 பாதம் இருக்கு, பரணி 4 பாதம் இருக்கு, கார்த்திகை நட்சத்திரம் 1 பாதம் இருக்கு, மிச்சம் 3 பாதம் ரிஷபத்துல விழுகும். அப்ப இதுல மொத்தம் 9 பாதங்கள் இருக்கா. இந்த இதுல பாத்தீங்கன்னா இதுலயும் 9 இதுலயும் 9னா 18 பாதங்கள். இந்த ராசிகரத்துல பாத்தீங்கன்னா 27 பாதங்களோட முடிஞ்சிடும். இதுல பாத்தீங்கன்னா 36ஓட முடிஞ்சிடும். இதுல பாத்தீங்கன்னா 45. கன்னியில பாத்தீங்க அப்படின்னா 54, துலாத்துல 63, விருச்சிகத்துல 72, தனுசுல 81, மகரத்துல 90, கும்பத்துல 99, மீனத்துல 108ஓட முடிஞ்சிடும். திரும்ப இங்க 1 1 2. இப்போ இந்த மாதிரி ஃபிக்ஸ் நம்பரை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு நம்பர் சொல்றாங்க அப்படின்னா இப்போ ஒருத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனையில இருக்காங்க, அதை பண்ணலாமா வேணாமா, இது வந்து எப்படி பயன்படுத்தப்படுது இப்போ அப்படின்னா அதாவது நம்ம ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா ஜாதகத்துக்கு என்ன முக்கியமாக நம்ம எதை பயன்படுத்தணும்னா கிரகங்களோட ஆற்றல்களை பயன்படுத்தி தான் பலன்னு சொல்லுவாங்க. அதான் சயின்டிஃபிக். இப்போ ஒருத்தவங்க நம்மளுக்கு ஜாதகமே தெரில, ஒரு விஷயத்த செய்யலாம வேணாம குழப்பத்துல இருந்தால் டக்குன்னு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வீட்டில் பண்ணியிருப்பாங்க சீட்டில் பேர் எழுதி அதை சாமி முன்னாடி குளிக்க போட்டு ஏதாவது சின்ன குழந்தை எடுக்க சொல்லுவாங்க, அது பண்ணலாம் வந்துச்சுன்னா பண்ணலாம். அதே மாதிரி சில பேர் பூ போட்டு பார்ப்பாங்க, சில பேர் வந்து நம்ம கூட ஏதாவது விஷயம் செய்யலாமா வேணாமானா இந்த 2 பேரில் ஏதாவது ஒன்று தொடு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இது செய்யலாம் வேணாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறது. இது எதற்காக அப்படின்னா நம்ம மனதை ஒரு நிலையாக வச்சுட்டு இதில் போனோம்னா நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்றத நம்மளுக்கு ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை அப்படின்றனால நம்ம ஏதாவது ஒரு பாரத்தை தூக்கி ஓரமாக ஒரு மேலே நம்பிக்கை வைக்கிறதுக்காக இந்த மாதிரி கேட்டு நம்ம ஒரு மனதாக செயல்படுறதுக்காக பண்ணுறோம். இப்போ இதே விஷயத்தை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆரடம் பிரசனம்னு சொல்லிட்டு சோழி போட்டு பார்க்குறாங்க. இந்த சோழி போட்டு பார்க்க போகும்போது நீங்கள் கேட்ட கேள்விக்கு 2 தடவை அது ஒத்தப்படையாக விழுந்தது அந்த சோழி அப்படின்னா நீங்கள் கேட்டு வந்ததை செய்யலாம்னு சொல்கிறாங்க. இல்லைன்னா அது 2 தடவை ரெட்டப்பட வந்துருச்சுன்னா அதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இதுவும் நீ வீட்டில் குலுக்கு சீட்டு போட்டு பார்க்குறதும் ஒன்று தான். நம்ம ஜாதகம் யாரிடம் பார்க்குறோம் அப்படின்னா இது கிரகங்களோட ஒப்பிட்டு பார்க்கணும். இது எப்படி பார்க்கறது அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு நீ கேட்டு வந்திருக்கிறது வந்து ஒரு 62ஆம் நம்பருக்கு சொல்லியிருக்கீங்க. 6 நம்பர் பண்ணா வந்தவங்ககிட்டே இல்லை நீங்களே வந்து அந்த வந்தவங்களோட மனதில் நினச்சிட்டு ஒரு நம்பர் நினைக்கிறீங்க. அது 62 6 நம்பர் அப்படின்னா 62 எங்கே இருக்குது, இங்கே 63 இருக்குன்னா 62 இதுக்குள்ளே இருக்குது. அப்போ லக்னம் வந்து எந்த நம்பர் நீங்கள் சொல்கிறீங்களோ இந்த இதில் எந்த நம்பருக்குள்ளே வருதோ அது லக்னம். அப்போ இந்த லக்னம் எதில் விழுந்திருக்குன்னு பார்க்கணும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா விசாக நட்சத்திரம் 3 பாதம் இருக்குது. 62 அப்படின்னா அந்த இடத்துல விசாக நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் விழுகும். இப்போ விசாக நட்சத்திரம் யாரோட நட்சத்திரம்னா குருவோட நட்சத்திரம். அப்போ இந்த இடத்துல நான் கொடுத்துருக்கேன், இது வந்து பாஸ்கர பஞ்சாங்கம். நான் உங்களுக்கு பஞ்சாங்கத்தை வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல விசாக நட்சத்திரம் குரு இருக்கும் வீடு வந்து செவ்வாய், இருக்கும் நட்சத்திரம் புதன். அப்போ கேட்டை நட்சத்திரத்தில் செவ்வாய் வீட்டில் இருக்காரு அப்படின்னா விருச்சிகத்தில் குரு இருக்காரு. அப்போ ஒருத்தவங்க வந்து இப்போ கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துல அது நின்ற நட்சத்திரம் குரு, அது நின்ற புதன் எங்கே இருக்காருன்னு பார்க்கணும். புதன் பார்த்தா குரு வீட்டில் இருக்காரு. குரு வீட்டில் புதனோட நட்சத்திரத்தில் இருக்காருன்னா ரேவதி நட்சத்திரத்தில் இருக்காரு. அப்போ புதன் பார்த்தீங்க அப்படின்னா அவர் லக்னத்துக்கு இங்கே 6ஆம் வீட்லையும் இங்கே 2ஆம் வீட்லையும் இருக்கு. அப்போ இந்த இடத்துல திருமணத்துக்காக ஒருத்தவங்க கேட்டு வராங்க அப்படின்னா இந்த இடத்துல 6ஆம் பாவம் காட்டுறதுனால இந்த இடத்துல திருமணத்திற்கு சாதகம் இல்லை அப்படின்றத இங்கே ஆரம்பம் சொல்லியிருக்கு. அப்போ ஒரு பொண்ணை முடிக்கவே வேணாமான்னு வந்து கேட்குறாங்கன்னா இங்கே இந்த இடத்துல திருமணத்துக்கு சாதகம் இல்லை. இப்போ இன்னொருத்தவங்க வராங்க, அவங்களும் இந்த இடத்துல 62ஆம் நம்பர் சொல்கிறாங்க. அதே டைமிங்கில் அந்த நம்பர் திருமணத்துக்காக வரல. அப்போ அவங்க கேட்க போகும்போது இந்த இடத்துல இங்கே 2 6 காட்டுறதுனால இந்த இடத்துல அவங்க வேலைக்காக கேட்டு வராங்க. இந்த இடத்துல வேலைக்கு அவங்களுக்கு சூப்பராக இருக்கும். அப்போ உங்களுக்கு ஜாப் கிடைக்கும் அப்படின்றத நம்மளால சொல்ல முடியும். அது எந்த கோச்சாரங்கள் நிலைய வச்சு அது எப்போ கிடைக்கும், அது எந்த டயத்துக்குள்ளே கிடைக்கும் அப்படின்றத நம்மளால சொல்ல முடியும். இது வந்து கிடைக்கும் கிடைக்காது அப்படின்றத நம்மளால சொல்ல முடியும். ஏன்னா தன்மைகள் அப்படின்றத அந்த சூழல்களை காலச்சக்கத்தை வச்சு நம்ம சொல்ல முடியும். இப்போ இந்த 249 புத்திகள் இதில் எப்படி கம்பேர் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம் இருக்கு.
அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்றது கேதுவோட நட்சத்திரம். அப்ப அந்த இடத்துல கேது நட்சத்திரம் இருக்கு. நம்ம இங்க பார்த்திருக்கோம் 27 நட்சத்திரத்தை ஒவ்வொரு நட்சத்திரத்தை 9 புத்திகளை பிரிச்சிருக்காங்க. அப்ப இங்க கேது நட்சத்திரம் இருக்குன்னா இது கேது உபநட்சத்திரம். இந்த இடத்துல கேது நட்சத்திரம், கேதுக்கு அடுத்து சுக்கிரன், சுக்கிரன் உபநட்சத்திரம். இந்த இடத்துல சூரியன் உபநட்சத்திரம், இந்த இடத்துல சந்திரன் உபநட்சத்திரம், இந்த இடத்துல செவ்வாய் உபநட்சத்திரம், இந்த இடத்துல ராகு உபநட்சத்திரம், குரு உபநட்சத்திரம், சனி உபநட்சத்திரம், புதன் உபநட்சத்திரம். அப்ப கேதுல 9 உபநட்சத்திரம் வந்துருச்சு. இதுக்கு அப்புறமேட்டு பாத்தீங்க அப்படின்னா கேதுக்கு அடுத்து என்ன நட்சத்திரம்? பரணி நட்சத்திரம் இருக்கு. பரணி நட்சத்திரம் யாரோட நட்சத்திரம்? சுக்கிரனோட நட்சத்திரம். அப்ப சுக்கிரன் நட்சத்திரத்துலனா சுக்கிரன் உபநட்சத்திரத்துல ஸ்டார்ட் ஆகும். அடுத்து சுக்கிரனுக்கு அப்புறமேட்டு சூரியன், சூரியன் உபநட்சத்திரம், சந்திரன் உபநட்சத்திரம், சந்திரனுக்கு அப்புறமேட்டு செவ்வாய் உபநட்சத்திரம், ராகு உபநட்சத்திரம், குரு உபநட்சத்திரம், சனி உபநட்சத்திரம், புதன் உபநட்சத்திரம், திரும்ப இந்த இடத்துல கேது உபநட்சத்திரம். இப்ப அவனுக்கு முடிஞ்சிருச்சு. இதுக்கு அப்புறமேட்டு என்ன நட்சத்திரம் அங்க இருக்கு அப்படின்னா கார்த்திகை நட்சத்திரம் இருக்கு. கார்த்திகை நட்சத்திரம் சூரியனோட நட்சத்திரம். அப்ப அந்த இடத்துல சூரியன் உபநட்சத்திரத்துல ஸ்டார்ட் ஆகும். சூரியன் உபநட்சத்திரம், சூரியனுக்கு அப்புறமேட்டு சந்திரன் உபநட்சத்திரம், சந்திரனுக்கு அப்புறமேட்டு செவ்வாய் உபநட்சத்திரம், செவ்வாய்க்கு அப்புறமேட்டு ராகு உபநட்சத்திரம். அந்த இடத்துல கார்த்திகை நட்சத்திரம் ஒரு பாதம் தான் மேஷத்துக்குள்ள இருக்கு. கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் வந்து 2, 3, 4ஆம் பாதம் ரிஷபத்துல இருக்கு. அப்ப இந்த இடத்துல என்ன ஆகும்னா இந்த ராகு உபநட்சத்திரமே 2ஆ உடைஞ்சு இந்த இடத்துல 2ஆ உடைஞ்சு இங்கிட்டு ராகு நட்சத்திரம், இங்கிட்டு ராகு நட்சத்திரம். அந்த இடத்துல தன்மைகள் மாறுபடும். இதை வந்து நம்ம உபநட்சத்திரத்தை பத்தி சப்ஜெக்ட் எடுக்கும்போது பார்த்துக்கலாம். இப்போ என்னன்னா இதை டோட்டலா எண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்து உங்களுக்கு 22 உபநட்சத்திரங்கள் இருக்கும். இந்த இடத்துல 9, 9 இந்த இடத்துல கூட்டி பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் உங்களுக்கு மேஷத்துல 22 உபநட்சத்திரங்கள் இருக்கு. அதே மாதிரி ரிஷபத்துல பார்த்தீங்கன்னா 19 உபநட்சத்திரம், மிதுனத்துல பார்த்தீங்கன்னா 21 உபநட்சத்திரம், கடகத்துல பார்த்தீங்க அப்படின்னா 21 உபநட்சத்திரம். அப்ப இந்த மாதிரி உபநட்சத்திரங்கள் இந்த மாதிரி பிரிக்கப்பட்டிருக்கு. அப்ப எந்தெந்த இடத்துல எவ்வளவு உபநட்சத்திரங்கள் இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி திரும்ப சிம்மத்துல பார்த்தீங்க அப்படின்னா 22 உபநட்சத்திரம், கன்னியில பார்த்தீங்க அப்படின்னா 19, துலாத்துல பார்த்தீங்க அப்படின்னா 21, விருச்சிகம் 21, 22, 19, 21, 21. அப்ப இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மேஷத்துக்குள்ள 22 உபநட்சத்திரங்கள் இருக்கு. 22 ஒரு 19 கூட்டணும் அப்படின்னா 41. 41க்கு அப்புறம் ஒரு 21 கூட்டணும் அப்படின்னா 62. அதுக்கப்புறம் ஒரு 21 கூட்டணும் அப்படின்னா 22, 83. அப்புறம் ஒரு 22 அப்படின்னா 105, 124, 145, 160, 241. அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 22, இங்கே 22 உபநட்சத்திரம் இருக்கு. இந்த இதுக்குள்ள 19 உபநட்சத்திரம், 2 சேர்த்து 41. இந்த கால்குலேஷன் பண்ணிட்டீங்கன்னா இப்போ ஒருத்தவங்க ஒரு ஆர்டம் நம்பர் இல்லாட்டி நீங்க ஒரு நம்பர் மனதுக்கு நினைச்சுக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வந்து பலனை வந்து கரெக்டாக சொல்ல முடியும். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தவங்க 163ஆம் நம்பர் சொல்றாங்க, இல்லை ஒருத்தவங்க வந்திருக்காங்க அந்த டயத்துல நீங்க ஒரு நம்பர் 249க்குள்ள நீங்க நினைக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஜோதிடர் வந்து மனம் வந்து ஒரு நிலையா இருந்தது அப்படின்னா அவங்களோட கேள்வியை உள்வாங்கி அவங்க சொல்ற நம்பர் கரெக்டா இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா வந்திருக்கக்கூடிய நம்பர் என்ன அலைகள்ல வந்திருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு நம்பர் உதயமாகும். நீங்க சொல்றீங்கன்னா அதுக்குள்ள ஒரு நம்பர் உதயமாகும். அந்த நம்பர் அவங்களோட என்ன அலைகளை காட்டும். அப்ப இங்க 163 ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படின்னா இப்ப 163 எங்க வரும் அப்படின்னா இந்த இடத்துல விருச்சகத்துல வரும். அப்ப லக்னம் என்ன அப்படின்னா விருச்சகம். அப்ப 163 இங்க என்ன நட்சத்திரத்துல வருது அப்படின்னா 66 அப்படின்னா இந்த இடத்துல கேட்டை நட்சத்திரத்துல வருது. கேட்டை நட்சத்திரம் இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா புதன் 3 நட்சத்திரம், புதன் சந்திரன்ல விடுவோம். புதன் நட்சத்திரம் சந்திரன் உப நட்சத்திரத்தில் விடுவோம்.
இங்கே 163 நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல புதன் நட்சத்திரம் சந்திரன் உப நட்சத்திரத்தில் விழுகும். அப்போ லக்னம் வந்து இந்த இடத்துல விருச்சிகத்தில் விழுந்திருக்கு. புதன் நட்சத்திரம் எங்கே இருக்குது நம்ம பார்க்கணும். அப்போ புதன் நட்சத்திரம் பார்த்தீங்க அப்படின்னா குருவோட வீட்டில் இருக்குது. அப்போ புதன் நட்சத்திரம் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சந்திரன் எங்கே இருக்காருன்னு பார்க்கணும். சந்திரன் வந்து இன்னைக்கு சூரியனோட நட்சத்திரத்தில் போகிறாரு. சூரியனோட நட்சத்திரம் இங்கே சனி வீட்டில் போகிறாருன்னா சந்திரன் இங்கே இருக்கார். அப்போ லக்னத்துக்கு 3 5ஆம் வீட்டில் இருக்கார். இப்போ ஒருத்தவங்க வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த கேள்வி என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒன்று அவங்க வந்து இப்போ திருமணத்திற்காக வந்திருக்காங்க, திருமணம் சம்பந்தம் வந்திருக்கேன்னு கேட்டாங்கன்னா இந்த இடத்துல 3 5 காட்டுறதுனால இந்த இடத்துல அவங்களுக்கு திருமணம் சுபிட்சமாக நடக்கும். விரும்பிய பொண்ணோ இல்லை விரும்பி பொண்ணு கொடுக்கும் நிகழ்ச்சி நடக்கும். இந்த இடத்துல திருமணத்துக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இந்த இடத்துல என்னன்னா ஒவ்வொரு இப்போ இந்த இடத்துல புதன் சந்திரன் விழுந்து இருக்கு அப்படின்னா இந்த 162 நம்பருக்கு 12 பாவங்கள் இருக்கு. இந்த 12 பாவங்களை வச்சு அது என்னென்ன பாவ புத்திநாதனா வந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சந்திரன் பாவ புத்திநாதன். அப்போ சந்திரன் என்ன பாவ புத்திநாதனா வந்திருக்காரோ, சந்திரன் என்ற நட்சத்திரம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு சூரியன் தான் வரும். அப்போ சூரியன் என்ன பாவ புத்திநாதனா வந்திருக்காரோ அந்த கொடுப்பினின் படி தான் அவங்களுக்கு செயல்படும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் சிம்பிளாக வந்து பார்த்துக்கலாம். இந்த இடத்துல புதன் சந்திரன் காட்டுறதுனால புதன் 5ஆம் வீடு சந்திரன் 3ஆம் வீட்டில் இருக்காரு. அப்போ லக்னத்துக்கு 3 5 அப்படின்றது நல்ல பாவம் தான். இந்த இடத்துல வேலை சம்பந்தமாக கேட்டு வர்றாங்க அப்படின்னா இந்த இடத்துல வேலை இல்லைன்னு சொல்லிடுவீங்களான்னா கிடையாது. இந்த இடத்துல 3 5 அப்படின்னா வேலையில ஒரு இடமாற்றம் இருக்கும். இந்த இடத்துல சொகுசான அவர் வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஃபீல்ட்லையோ கமிஷன் பேசிக்ல பார்க்கக்கூடிய ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா அவருக்கு வந்து நல்லா தான் இருக்கும். ஆனால் அந்த இடத்துல வந்து ஒரு இடமாற்றங்கள் அலைச்சல்கள் கம்யூனிகேஷன் ரீதியாக வந்து அவர் வேலை பார்க்கலாம். அதுக்கு அவர் அந்த கேட்டு வந்ததுல 12 பாவத்தில் 5ஆம் பாவ கொடுப்பனை 2 4 6ஓட தொடர்பு இருந்தது, 10ஓட தொடர்பு இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல அவங்களுக்கு வேலை சரியா இருக்கும். ஆனால் நம்ம இந்த இடத்துல பார்க்க போகும்போது வெறும் இந்த 108 பாதங்களை ஒட்டிச்சு பார்க்குறோம் அப்படின்னா இந்த இடத்துல 5ஆம் பாவம் காமிச்சிருச்சு அப்படின்னா 6ஆம் பாவம் மறுக்கப்பட்டுருச்சு, அதனால உங்களுக்கு வேலை இருக்காது அப்படின்றத சொல்லுவாங்க. ஆனால் அப்படி கிடையாது. இந்த இடத்துல 249 புத்திகள் எடுக்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு புத்திகளுக்கும் 12 பாவங்கள் விழுகும். அந்த ஒவ்வொரு 12 பாவங்களுக்கும் ஒரு கொடுப்பனை இருக்கு. அந்த கொடுப்பனை எடுக்க போகும்போது ஒருத்தவங்க கேட்டு வந்திருந்தாலே நம்ம ஜாதகத்தை வச்சு எப்படி சொல்லுவோமோ அந்த மாதிரி இந்த இடத்துல ஆறுடத்தின் பிரசனத்தை பயன்படுத்தி நம்மளால சொல்ல முடியும். அப்போ இது வந்து சிம்பிள் பேசிக் எப்படி சொல்லலாம் அப்படின்றது மட்டும் சும்மா லைட்டாக உங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்கேன். இதை படி தான் அடுத்தடுத்ததில் போகலாம். இந்த ஆறுடத்துக்காட்டியும் ஆர்பி சார்ட் ஆளும் கிரகங்கள் இருக்கக்கூடிய கிரகங்களை வச்சு இப்போ அவங்க மைண்ட் தாட்டில் என்ன போயிட்டு இருக்கு, அவங்க என்ன செய்ய போகிறாங்க, அதை செஞ்சாங்கன்னா வெற்றி அடையுமா அடையாதா அப்படின்றத ஆர்பி சார்ட் மூலமா நம்ம இன்னும் துரிதமாகவே பலன்னு சொல்லலாம். இந்த இடத்துல பாவகணிதம் இந்த விஷயங்கள்லாம் நம்ம சொல்லி கரெக்டாக சொல்லி எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டு நம்ம அடுத்ததெல்லாம் போகலாம். ஃபர்ஸ்ட் இது பேசிக். இந்த விஷயத்தை நீங்கள் பயன்படுத்தி இந்த காலச்சக்கரத்தை அடாப்ட் பண்ணி நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்கனாலே ஒருத்தவங்களுக்கு ஜாதகமே இல்லைன்னா கூட அவங்களுக்கு நம்ம பலன் எடுத்து சொல்ல முடியும். அடுத்த பதிவில் நிறைய பேர் வந்து டைம் ரெக்டிஃபிகேஷன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தப்பாக டைம் ரெக்டிஃபிகேஷன் பண்ணி அவங்களோட ஜாதகத்தையே மாற்றிடுறாங்க. அந்த இடத்துல ஒரு நிமிஷத்துக்கு மேலே போகலாம், ஒரு நிமிஷத்துலேயே ஜாதகம் மாறுதுன்னு சொல்கிறோம். இந்த இடத்துல ஆளுக்கு 2 நிமிஷம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஜாதகத்தை மாற்றி வச்சிடறாங்க. அவங்களோட டோட்டல் கொடுப்புனே இங்கே தப்பாக இருக்குது. டைம் ரெக்டிஃபிகேஷன் பண்ணுறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. சும்மா அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சப்லாடி ஸ்டார்லாடி மட்டும் மாற்றி போட்டால் அந்த இடத்துல டைம் ரெக்டிஃபிகேஷன் பண்ணியாச்சு இப்போ இருக்கக்கூடிய கிரகங்களுக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது ஏன் சொல்கிறாங்க, அது எவ்வளோ பெரிய தவறு அப்படின்றத அடுத்த பதிவில் டைம் ரெக்டிஃபிகேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம். தேங்க்யூ.